ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டபுள் செயின் ஸ்டிச்சு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கேலில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 0.25 சென்டிமீட்டர் அளவுள்ள செயின் ஸ்டிச்சை நம்ம அதில் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஏன் நான் வந்துட்டு 0.25 சென்டிமீட்டர் லென்த் உள்ள செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்கன்னு சொல்கிறோன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பழகுறோமோ அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஆரி ப்ளவுஸில் போடுறதுக்கு வரும். சரிங்களா? அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஒன்று 1/2 சென்டிமீட்டர் போடலாம், இல்லைன்னா 0.25 சென்டிமீட்டர் போடுவோம். அதுக்கு மேலே செயின் ஸ்டிச்சு வந்து லென்த்தாக போட்டிங்கன்னா ப்ளவுஸில் சுருக்கம் விழுவும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டு முடித்தோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது 0 mm சொல்கிறேன்னு அந்த மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி அடுத்து செயின் ஸ்டிச்சு நம்ம அது கூட போடுறோம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஆரி ப்ளவுஸ் போட ஆரம்பிக்கிறப்ப டபுள் லேயர் அல்லது ட்ரிபிள் லேயர் இந்த மாதிரி கூட இந்த செயின் ஸ்டிச்சு வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? இன்றைக்கி வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னர் ஸ்டிச்சும் அதோட சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டரில் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச்சு போட போகிறேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து 1/2 சென்டிமீட்டர் அளவு இருந்தால் ஓகே தான். ஏன்னா நம்ம இன்னர் ஸ்டிச்சுங்கிறப்ப செயினுக்குள்ளே செயின் ஸ்டிச்சு போடுற மாதிரி தான் வரும். அதுக்கு கொஞ்சம் லென்த்தாகவே போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் நடு சென்டரில் இருந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ஒரு செயின் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா, 2 செயினுக்கு மேலே ஒரு செயின் வர மாதிரி இருக்கும். அதாவது கீழே 2 செயினுக்கு நடுவில் மேலே வந்துட்டு அந்த சில்க் த்ரெட் செயின் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்துட்டு பார்டர் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நான் சில்க் த்ரெட்லேயே போட்டுறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1/2 சென்டிமீட்டர் தான், 1/2 சென்டிமீட்டர் அளவு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒயிட் கலர் சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணியாச்சு. என்னென்னு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டை கொடுத்து இன்னர் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு செயினுக்கு நடுவில் ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி தான், அதாவது இந்த ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கும் செகண்ட் செயின் ஸ்டிச்சுக்கும் நடுவில் நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சு போடுறோம். இன்றைக்கி வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சும் இன்னர் ஸ்டிச்சும் பார்த்துட்டோம். ஓகேவா? இனிமேல் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் 2 ஸ்டிச்சு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வர வீடியோ வந்து நான் இன்னும் நல்லா தெளிவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போக்கி இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.